Praise the Lord. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord, brother. Praise the Lord. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. By the cast every unclean spirit, Father, mighty name of Jesus, we pray. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு தொடக்க நூல் நம்ம இன்னைக்கு சிந்திக்க ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். தொடக்க நூல் 1வது அதிகாரம். நமக்கு பல கேள்விகள் இருக்கலாம். நம்ம கடவுள் நம்ம உருவாக்கினாரா? சில பேருக்கு விபிலியத்தையும் நம்ம விஞ்ஞானத்தையும் வச்சு சிந்திக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லணும் மனநிலைக்கு தான் நம்ம கடவுள் கொண்டு வந்திருக்கிறாரு. ஐ மீன் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரே நிமிஷம். சரி. ஸோ இன்னைக்கு நம்ம தொடக்க நூலில் நம்ம பல பேர், பல மறைநூல் வல்லுநர்கள், பல புனிதர்கள் இந்த முதல் 1லிருந்து 3 அதிகாரம் பல காலங்களாக படிக்கப்பட்ட, தியானிக்கப்பட்ட 3 அதிகாரங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமாக 1வது அதிகாரத்தை நம்ம தியானிப்போம். சரிங்களா? பெரும்பாலும் இதில் இருக்கிறது என்ன தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தெளிவாக இன்னும் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது யார் எழுதுனா, தொடக்க நூல் இல்லை முக்கியமாக யார் எழுதுனா, எதற்காக எழுதினார்கள், த வை ஆஃப் கிரியேஷன், நாட் ஹவு, எப்படி இந்த உலகத்தை அவர் கடவுள் படைத்தார் அப்படின்றது இல்லாமல் எதற்காக படைத்தார் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது அதிகமாக சயின்டிஃபிக் கிடையாது, விஞ்ஞான பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆன்மீக பூர்வமாக கடவுளை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் விபிலியம் எழுதப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? தி கோல் ஆஃப் த பைபிள், விபிலியத்தோட ஒரு நோக்கம். தொடக்க நூலை வாசிக்கும் போது விபிலியத்தோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணகத்திற்கு செல்வதற்கான ஒரு நோக்கம் தான் மெயினான நோக்கம். எப்படி இந்த உலகம் செயலாற்றுகின்றது அப்படின்றது விபிலியத்தோட ஒரு நோக்கமே கிடையாது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பைபிள் தெளிவா புரியும். அது என்ன பதில்கள் அதுல இருந்து கிடைக்கும். விபிலியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விபிலியத்தை வாசிக்கும் போது, முக்கியமா அந்த தொடக்க நூல்லாம் வாசிக்கும் போது என்ன பதில் உங்களுக்கு கிடைக்கும், எதற்காக நம்ம இங்க இருக்கோம், எந்தெந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள், ஒரு குழந்தை பிறப்பது, அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நல்லது, எதனால இந்த கெட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கு, நம்ம எதுக்காக இந்த மாதிரி சிந்திக்க கூடாது, இந்த மாதிரி எதுக்காக எந்த விஷயங்கள்லாம் கெட்டது அப்படின்னு தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். சீர்தூக்கி பார்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்ற ஒரு விஷயம். அதனால தொடக்க நூல் 1வது அதிகாரத்தை இன்னைக்கு வாசிக்க போறோம். ஆனா சில பேருக்கு இந்த விபிலியத்தெல்லாம் வாசிக்கும் போது இங்க விஞ்ஞான பூர்வமா புரிந்து கொள்ள அவங்க முயற்சிகள் எடுப்பதனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க நாத்திகர்களாக, ஏத்தியிஸ்டாக மாறிடுறாங்க. ஏத்தியிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். நாத்திகர்கள், அவங்க நாத்திகர்களும் சொல்றாங்க. ஆனா நீங்க இயற்கையை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல அவங்க 6 விதமான அற்புதங்கள்ல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு. என்ன 6 விதமான அற்புதங்கள் விஞ்ஞானத்திலே நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அவங்க, ஒன்றும் இல்லாத விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்கள் வந்தது. இந்த பிக் பேங் தியரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனா அதுல இருந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்தது அப்படின்ட்டு. ஆர்டர் ஃப்ரம் கேயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
லைஃப், உயிரினம், உயிரினம் இல்லாத விஷயங்கள்ல இருந்து உயிரினங்கள் வந்தது அப்படின்ற விஷயம். சரிங்களா? ரீசன் ஃப்ரம் நான் ரீசன். அந்த அப்புறம் மொராலிட்டி ஃப்ரம் மேட்டர். இந்த உயிரினங்களை வைத்து இந்த ஆன்மீகம்னா நம்ம எது எது சரி எது தவறு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல தவறான எண்ணங்கள் கோட்பாடுகள் அவங்க வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? பிபிலியம் வந்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு என்ன சொல்ற கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு சயின்ஸ் புக் கிடையாது. கடவுளை பற்றி, மீட்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். முதல் மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் கடவுள் இந்த இந்த சில சில நிலைகளை உருவாக்குகின்றார். சில ரீஜன்ஸ் சொல்லுவாங்க, ரீஜன்ஸை உருவாக்குகின்றார். பிரந்தியங்களை அவர் உருவாக்குகின்றார். அடுத்த 3 நாள் இப்போ இந்த ஸ்கை, இந்த வானத்தை உருவாக்குகின்றார். அதுக்கப்புறம் அதுல வாசம் செய்கின்ற இந்த இந்த புறாக்கள் எல்லாம் அவர் உருவாக்குகின்றார். இந்த இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அவர் உருவாக்குகின்றார். முதல் விஷயம், கடவுள் வந்து இந்த உலகத்தை, விண்ணையும் மண்ணையும் படைத்தது அப்படின்றது ஒரு மூன்று விதமாக. அது விண்ணகம் அப்படின்னு சொல்லுவது செல்லும்போது நம்ம சிந்திக்கும் போது அது 3 விதமாக சிந்திக்கணும்னு கடவுள் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. முதல் முக்கியமான விஷயம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த விண்ணகம் அப்படின்றது 3 நிலையாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இன்னைக்கு விண்ணகம் அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டியது 3 நிலையாக சிந்திக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அது விண்ணகம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நிலை கிடையாது. யாக்கோபின் நூல் 5வது அதிகாரம் 16வது வசனம், ஹெவன்ஸ், விண்ணகம் அப்படின்றது கிடையாது, 3 நிலை இருக்கு அதுக்கு. சரிங்களா? யாக்கோபின் நூல் 5:18 வாசிக்கிறீங்களா? மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆங்கில மொழியில பாத்தீங்கன்னா வானங்கள் அப்படின்னு இருக்கும், வானம் அப்படின்றது ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது ஒரு நிலை, முதல் நிலை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட்ஸ், இந்த மேகங்கள் இருக்க இடம் அப்படின்றது, அங்கே மழை வருகின்ற இடம் அப்படின்றது முதல் விண்ணகம். இரண்டாவது விண்ணகம் இந்த சன், மூன், ஸ்டார், இந்த சூரியன், சந்திரன் இருக்கிற இடம் ரெண்டாவது விண்ணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது விண்ணகத்துல தான் விண்ணக தந்தை, இந்த தூதர்கள்லாம் இருக்கிற ஒரு இடம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம், அதுல வந்து பவுல் சொல்றாராம், 3வது விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டேன் அப்படின்ட்டு. 2 கொரிந்தியர் 12:2 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வானத்திற்கு எடுக்கப்பட்டேன் அப்படின்றார். அந்த இடத்துல வந்து கடவுள் வாசம் செய்கின்ற இடம். சரிங்களா? அப்போ இங்க நமக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவாக இருக்கும். நமக்குள்ள இந்த தொடக்க நூல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சில நமக்கு பலவிதமான கேள்விகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு. எதுக்காக கடவுள் மனுஷனை படைத்தார்? கடவுள் வந்து நிறைவானவர், அவருக்கு வந்து ஒரு குறைவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கடவுள் எதற்காக மனுஷனை படைத்தார்? அவரோட ஒரு குட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்னஸ், அவர் வந்து நன்மை நிறைந்தவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்மை நிறைந்தவர். நன்மை இருக்கும்போது இது வந்து ஒரு அன்பை அன்பை வெளிப்படுத்தின ஒரு செயல். இது குட்னஸ் இஸ் டிஃப்யூசிவ் ஆஃப் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்.
இன்னும் நன்மை செய்யணும். ஒரு நல்ல அது வந்து உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக சொல்றேன். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு டீச்சர், நல்ல ஒரு போதகர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளத்துல அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். ம். அந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னா, அந்த மகிழ்ச்சி எல்லாருக்குமே அது வந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. அவரோட குட்னஸ், இந்த நல்ல மருத்துவராக இருக்கின்றாங்கன்னா, மத்தவங்க அந்த உதவி அந்த வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. ஏசாயா 43:7 வசனம், என் மகிமைக்காக நான் வந்து படைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏசாயா 43:7 வாசிக்கிறீங்களா? என் மாட்சிக்காக என் மாட்சிக்காக நான் படைத்த உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பெற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உருவாக்கின விஷயங்கள்ல இருந்து ஏதாவது பெறுவதற்காக கிடையாது. அந்த நோக்கம் அது கிடையாது. அந்த நம்ம உயிரோடு இருப்பது அவரோட கிருபையால், அவரோட அப்படியே வந்து அவர் தருகின்றார். ம். அதே மாதிரி நம்ம இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த நம்ம வரப்போற விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம தி கிஃப்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, which is a share of his own being. அவரோட ஒரு குணாதிசயத்தை வந்து நமக்காக தருகின்றார். அதனால இயேசு ஆண்டவர் வரும்போது ஆதாம் ஏவாள் வழியாக இழந்த ஒரு டிவைன் நேச்சர், அவரை போல் அன்பு செய்கின்ற ஒரு குணாதிசயம் நம்ம இழந்துட்டோம். அவரை போல் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு குணாதிசயத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அதை திரும்பவும் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம பானம் செய்யும் போது நம்ம we are becoming partakers of the divine nature. அவருடைய இறை அண்மையில் நம்ம வந்து பங்கு பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால அவர் அன்பு செய்வதை போல் சுயநலமற்ற அன்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா 2 பேதுரு, இது ஒரு மிக முக்கியமான வசனம். இதை நீங்க வந்து தியானித்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்மீகத்துல நிறையவே வளரலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 3ல இருந்து 3-4 மட்டும் வாசிக்கிறீங்களா? 3-4. 2 பேதுரு தானே பிரதர்? ஆமா, 2 பேதுரு 3-4. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் தம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளொழிவார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இரத்தின்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆமீன். ஆமீன். இறைத்தன்மையில் பங்கு பெறுவதற்கு ஆதாம் எவ்வளவு அந்த இறைத்தன்மை அவங்களுக்கு இருந்தது, அதை பாவத்தின் வழியாக கீழ்ப்படியாதன் வழியாக அவங்க அதை இழந்துட்டாங்க. நம்ம அதை வந்து இன்னைக்கு நம்ம அதை தியானிக்க ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிய நம்ம நோன்பு இருக்கும் போது நம்ம அந்த இறைத்தன்மையை நம்ம பெறலாம். அவரோட ஒரு உறவுக்கு வரலாம். அவர் பிள்ளைகளாக நம்ம மாறிக்கொண்டு இருக்கின்றோம். 3வது வசனம், இந்த சில நேரத்தில் நமக்கு வந்து சில குழப்பம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒளி வந்தது அப்படின்னு போட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 1வது அதிகாரத்துல 3வது வசனம். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே வந்து 4வது வசனமும் வாசிக்கிறீங்களா? கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆமேன். ஆமீன். அது வந்து ஒளியை வந்து அவர் வந்து டே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 5வது வசனத்துல அது நைட் அப்படின்றாரு. சரிங்களா? அதையும் வாசிச்சிடுங்க ஒரு வாட்டி. கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. ஆமீன். ஆமீன். சரி, இன்னைக்கு இது 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் போது இங்கே ஒளி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்கும். ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து 17வது வசனம் 15 17 18 எல்லாம் வாசிச்சீங்கன்னா 16ல இருந்து 18 வரைக்கும் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னா
அப்பதான் வந்து சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்பட்டிருக்குமே. வாசிங்க 16-18. கடவுள் கடவுள் இரு பெரும் பெரும் ஒளி பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிழம்பையும், இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். ஆமென். ஆமென். ஆனா சில பேரோட இது வாசிக்கும் போது அவங்களுக்கு என்ன சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னா, அது கடவுள் தான் இங்க வந்து ஒரு ஒளியா வந்து அவர் ஒளியை தருகின்றார் அப்படின்னு வந்து சிந்திப்பாங்க. ஏன்னா திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 23வது வசனம் அங்க வந்து ஒரு சூரியனுக்கோ அங்க சந்திரனுக்கோ அங்க வந்து ஒரு தேவையே இல்லை. ஏன்னா கடவுள் வந்து அவரோட மகிமை அங்க வந்து அங்க ஒளி தந்தது அப்படின்னு போட்டுரும். ஆனா இது இன்னும் நீங்க வந்து அதான் அது அவங்க சரியா புரிஞ்சுக்கல அதோட. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அது இங்க இந்த ஒளி நல்லது அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. அது உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. 3வது வசனத்துல ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு அவர் உருவாக்குகின்றார் அந்த ஒளியை. புரியுதுங்களா? ஸோ இந்த அவரோட மகிமை உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட அது அவர்கிட்ட இருந்து வர ஒரு விஷயம். அது உருவாக்கல. அது நேச்சுரலாவே இருக்காது. அந்த மகிமை அப்படின்றது. கடவுள் வந்து ஒரு ஒளியில் அணுக முடியாத ஒரு ஒளியில் இருக்கின்றார் அப்படின்னு போட்டிருக்கும். சில மறைநூல் வல்லுனர்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, 2 கொரிந்தியர் 11-14 பார்த்தீங்கன்னா, ஒளியின் தூதனாக அவன் வந்து சாத்தான் வந்து வெளிப்படுத்தப்படுகின்றான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 கொரிந்தியர் 11-14 வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 11-14. இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை. அவர்களது முடிவு அவர்களுடைய செயலுக்கு ஏற்பவே அமையும். ஆமென். ஆமென். இது வந்து இன்னும் சில வசனங்கள் ஹெப்ரேயர் 1:7 அவங்க தூதர்கள் வந்து நெருப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஒளி வருகின்றதை நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? ஹெப்ரேயர் 1:7 வாசிக்கிறீங்களா? வானதூதரை குறித்து அவர் தம் தூதரை காற்றுகளாகவும் தம் பணியாளரை தீப்பிழம்புகளாகவும் செய்கிறார் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கெங்க இந்த தூதர்கள்லாம் வருகின்றார்களோ அங்க வந்து ஒரு ஒளி வருகின்றதையும் நீங்க வந்து கவனிக்கலாம். இந்த ஷெப்பர்ட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த தூதர்கள் ஏஞ்சல்ஸ் வந்து வரும்போது ஒரு ஒளி வரும். அங்க ஒரு பெரிய ஒளி வந்தது அப்படின்னு போட்டோம். சரிங்களா? ஸோ அதனால எல்லாம் வசனம் வாசிக்கிறது நேரம் இல்லை. ஆல்ரெடி டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒளி இப்போ அந்த முதல்ல அந்த ஒளியை நம்ம பார்ப்பது அப்படின்றது தூதர்கள் தூதர்கள் அப்படின்னு வந்து புனித அகஸ்டினார் சொல்ற ஒரு விஷயம். இந்த 3வது வசனம் 4-5 வந்து தூதர்கள் இந்த தூதர்கள் எல்லாம் உருவாக்கப்படும் போது அவங்க நல்லதாக உருவாக்கப்பட்டார்கள். they were all good. எல்லாருமே நல்லதாக உருவாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் கடவுள் இந்த ஒளியும் இருளையும் பிரித்தார் அப்படின்னு போட்டிருக்கும். ஒளி வந்து நல்லதா இருக்கு அப்படின்னா எப்படி அதுல இருந்து இருளை எடுக்க முடியும்? அதான் வந்து இப்போ யோபின் புத்தகம் 38:4 அதுக்கப்புறம் 7 எல்லாம் எடுத்து வாசிங்கன்னா முதலாக உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் தான் அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல. சரிங்களா? யோபின் புத்தகம் 38வது அதிகாரம் 4-7 வாசிக்கிறீங்களா? யோபின் புத்தகம் 38:4. மண்டகத்திற்கு நான் கால்கோல் இடும்போது நீ எங்கு இருந்தாய்? உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்குத்தான் தெரியுமே. அதன் மேல்
நூல் பிடித்து அளந்தவர் யார்? எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன? அல்லது யார் அதன் மூலைக்கல்லை நாட்டியவர்? அப்போது வைகறை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின. கடவுளின் புதல்வர் களிப்பால் ஆர்ப்பரித்தனர். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலுடையாக்கி காரிருளை துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கே இருந்தாய் நீ? உன் வாழ்நாள்களில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? போதும் போதும். வைகறை ஸோ இப்போ முக்கியமா வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விண்மீன்கள் அவங்க வந்து படைக்கப்பட்டார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் அவங்க வந்து ஏஞ்சல்ஸ் முதல்ல வந்து அவங்க தூய்மையா படைக்கப்படுகின்றார்கள். அவங்களுக்கு ஒரு சோதனை வருகின்றது. அதுக்கப்புறம் இருளும் இந்த ஒளியுமாக அவங்க வந்து பிரிக்கப்படுகின்றார்கள். அங்க வந்து அங்கதான் வந்து ஏஞ்சல்ஸுக்கு வந்து ஒரு பிரிவினை வருகின்றது. நீங்க வந்து கவனிக்கலாம். சரிங்களா? பிரிவினை வருகின்றது நீங்க கவனிக்கலாம். இது ஒரு விதமான ஒரு சிந்தனை, ஒரு விதமான இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு விதமான சிந்தனை. ஆனா அதே நேரத்துல வந்து சில பேருக்கு வந்து இதுல நிறைய கேள்விகள் எழும்பும். சரிங்களா? இது வந்து 24 மணி நேரத்துல வந்து அவர் வந்து விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் அவர் படைத்தாரா அப்படின்லாம் வந்து பல இதுல வந்து ஹெப்ரே மொழியில இந்த யோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மாலையும் காலையும் இருக்கிறத நீங்க வந்து கவனிக்கலாம். அதனால இது வந்து ஒரே நாள்ல தான் வந்து அவர் படைச்சார். சில விஷயங்கள் ஒரே நாள்ல இந்த 7 நாள்ல வந்து அவர் படைத்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல இது சில பேர் வந்து இது ஒரே நாளாக எடுத்துக்க கூடாது, சில நீண்ட நாட்கள் அப்படின்றதையும் சிந்திக்கிற நபர்களும் இருக்கிறாங்க. அதுக்காக இது நம்ம வந்து ஒரே நாள்ல தான் படைச்சாரு, 7 நாள்ல தான் படைச்சாருன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை எந்த விதத்துல எடுத்தாலும் சில முக்கியமான கருத்துகள் என்ன அப்படின்னா, கடவுள் இதெல்லாம் படைச்சார் அப்படின்றது நமக்கு ஆணித்தனமான நம்பிக்கை மிக முக்கியமாக நமக்கு தேவை எல்லாருக்குமே. அதுல நமக்கு ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. ஒரு நாள்ல படைச்சாரா, 7 நாள்ல படைச்சாரா, ஒரே வார்த்தையால எல்லாமே உருவாக்கினாரா, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா கடவுள் உருவாக்கினார் அப்படின்றத நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அவர் சாயலில் படைக்கப்பட்டு இருக்கின்றோம், அதோட அர்த்தம் என்ன? பல பேருக்கு அதுல வந்து பல கேள்விகள் இருக்கு. அவரோட ஒரு உறவுக்கு நமக்கு அந்த சாயலில் படைக்கப்பட்டது வழியாக நமக்கு அந்த கிருபை நமக்கு இருக்கு. இதே வந்து அந்த விலங்குகளுக்கு கடவுளோட அந்த ஆழமான நம்மளால செல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உறவுக்கு அவங்களால செல்ல முடியாது. நம்மளால அந்த மாதிரி செல்ல முடியாது. விலங்குகளால செல்ல முடியாது. நம்மளால செல்ற அளவுக்கு அவங்களால அந்த ஆழமான உறவுக்கு செல்ல முடியாது. சரிங்களா? தொடக்க நூல் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கடவுளுக்கு வேற ஒரு பேர் இருக்கும். ஆதாம் ஏவாள வேற விதமாக படைச்சிருப்பாங்க. இதே 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து எடுத்து படைச்ச மாதிரி இருக்கும். தொடக்க நூல்ல வந்து 1வது அதிகாரத்துல ஏலோஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அதிகாரத்துல யாவே ஏலோஹிம் அப்படின்றது லார்ட் காட். முதல் அதிகாரத்துல எல்லாம் வல்ல கடவுளாக அவர் வந்து அவரை வெளிப்படுத்துகின்றார். 2வது அதிகாரத்துல அவர் ஒரு தகப்பனாக அவரை வெளிப்படுத்துகின்றார். சரிங்களா? எல்லாம் வல்ல கடவுளாக இருந்தா நமக்கு ஒரு உறவுக்கு வர முடியாது. நமக்கு ஒரு பிரிவினை இருக்கும். அவரு எல்லாம் வல்ல கடவுளும் இருக்கிறார், அவர் ஒரு அப்பாவும் அம்மா இருக்கிறாரு. அதனாலதான் விடுதலை பயண நூல் 3வது அதிகாரத்துல மோசே கடவுள்கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பேர் அவர் கொடுக்கல, 2 பேர்களை அவரை பத்தி அவர் வெளிப்படுத்தும் போது 2 பேரை கொடுக்கிறார். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 13-15 வாசிக்கிறீங்களா? மோசே கடவுளிடம், கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, இல்ல வாசிங்க ஜெனிட்டா. மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால்,
வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பார் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. தொடர்ந்து ஆமீன் வாசிக்கவா பிரதர்? ஆமீன். ஆமென். praise the Lord. பிரைஸ் லார்ட். ஸோ 2 பேர் அவர் தராரு. ஒரு விஷயத்து வழியா நானாகவே இருக்கிறேன், எனக்கு வந்து அவருக்கு இணையாக ஒன்றும் இல்லை, அவரை உருவாக்குறது யாரும் இல்லை, அவர் வந்து உருவாக்கப்பட்டவர் கிடையாது, அவர் வந்து இந்த நேரத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஒரு உடன்படிக்கையின் கடவுள், அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வெளிப்படுத்துகின்றார். ஒரு குயவனை போல் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குயவனை போல் ஆணையும் பெண்ணையும் வந்து ஆணை படைக்கின்றதை நீங்க கவனிக்கலாம், ஆதாமை படைப்பதை நீங்க கவனிக்கலாம். ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி இருக்கணுமோ அவர் விரும்புகின்றாரோ அதை போல் நம்ம படைக்கப்பட்டு இருக்கின்றோம், அது வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார். அதுல வந்து ஆழங்கள் நிறைய இருக்கு. மலாக்கி 1:6-8 நீங்க வந்து பார்க்கலாம். அதுல வந்து அவரு ஒரு மாஸ்டராவா இருக்காரு, அவர் நமக்கு வந்து ஒரு இதாகவும் இருக்கிறார். நிறைய விஷயங்கள் அதுல ஆழங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நீங்க அது வந்து 1வது அதிகாரம்லாம் வந்து 1வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் ஒரு 5 நாள் தியானமே அதை வச்சே நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து ஆழங்கள் இருக்கு அதுல. சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எந்த கேள்வி இருக்கிறதும் வந்து தயக்கப்படாதீங்க. ஆனா இது வந்து ஒரு 2வது அதிகாரம் 3வது அதிகாரம்லாம் முடிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனா நம்ம இன்னும் இது ஆழத்துல இன்னும் அதிகமா சிந்திப்போம். சிந்திக்க உங்களுக்கு இன்னும் தெளிவு வரும். சரிங்களா? தயக்கப்படாம ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இப்போ இல்லை நோன்பு பத்தி நம்ம தியானித்தது அதுல கேள்வி இருந்தாலும் தயக்கப்படாம கேளுங்க. சரிங்களா? ம், ம், 1-2 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, டைம் இருக்கு. தயக்கப்படாம எது இருந்தாலும் கேளுங்க. இது தொடர்ந்து அடுத்து வாசிக்கையில தான் பிரதர் நிறைய சந்தேகம் வந்துச்சு எனக்கு. ஆனா ஆமா, வாசிக்கும் போது சந்தேகம் வரும், கவலைப்படாதீங்க, கேளுங்க. இதுல இப்போ எனக்கு தெளிவா இருக்கு பிரதர். அதான் நெக்ஸ்ட் அடுத்த வர அதிகாரங்கள்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு பிரதர். இது சில இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சூரியன் சந்திரன் சொல்ல மாட்டாரு, சூரியன் சந்திரனே சொல்லியிருக்கலாம். தொடக்க நூல்லே பல இடத்துல சூரியன் சந்திரன்ற பேர்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த 1வது அதிகாரத்துல சூரியன் சந்திரன் அப்படின்ற பேரே பயன்படுத்தல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே வந்துதான் இந்த முதல் 5 புத்தகங்களை எழுதுகின்றார். யாருக்காக எழுதுகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை பயண நூல், எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறப்பட்டவர்கள் தான் வந்து அவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது. அதனாலதான் வந்து சூரியன் சந்திரன் அப்படின்ற பேரே வந்து அவர் பயன்படுத்தல. ஏன்னா ஹெப்ரேய மொழியில சூரியன் சந்திரன் அப்படின்ற பேர் பயன்படுத்தினா அவங்களுக்கு மனசுல வர ஒரு என்ன சிந்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? எகிப்து தேசத்துல இந்த சூரியனும் சந்திரனையும் வந்து அவங்க வழிபட்டு இருந்தார்கள். ரா அப்படின்னு காட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளா பார்த்துட்டு இருந்தாங்க. இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 19வது வசனம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறேன், அவங்கள வந்து ஆராதிக்க கூடாது, இதெல்லாம் வந்து விண்ணக தந்தை படைத்தது அப்படின்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதை வந்து அந்த விதத்துல புரிந்து கொள்வதற்காக தான் இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி போடப்பட்டிருக்கும். வாசிக்கிறேன், இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 19வது வசனம். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழ் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். புரிகின்றதா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு?
புரியுது பிரதர். ஆனா நாங்க அந்த ஸ்டார்டிங்ல நாங்க படிக்கையில நாங்க வந்து நான் திங்க் பண்ணது வந்து சிறிய ஒளிப்பிழம்பு இரவே அந்த சூரியன் சந்திரனை மென்ஷன் பண்ணிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ம் ம் இரவே அது வந்து ஆள்வதற்கு. அதான் சூரியன் சந்திரன் சொன்னா அவங்க உடனே அந்த கடவுள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேற வார்த்தைகளை பயன்படுத்தி இது எல்லாம் சூரியனாக இருக்கட்டும், எல்லாம் சந்திரனாக இருக்கட்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சது தான். எதுவுமே வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள்லாம் கிடையாது அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி எழுதப்பட்டது. சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர் நோன்பு இருக்கும்போது மத்தவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல பிரதர். மற்றவங்களுக்காக இருக்கிறதுக்கும் நோன்பு நம்ம இருக்கலாம். அது வழியா அதுவும் அதுல வழியாவும் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான். நமக்காக இல்ல மட்டும்தான் அப்ப இருக்கணும்னு இல்லை, நமக்காக யாருக்கு வேணா இருக்கலாம். இல்ல அது செல்ஃபிஷா இருக்குமா அப்படின்னு கேக்கு. அது கிடையாது. சரிங்களா? நீங்க வந்து விபிலியத்துல வந்து பல இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அவங்கவங்க தேவைகளுக்காக நோன்பு இருந்தார்கள். அது தவறு கிடையாது. சரிங்களா? மேலான ஓகே நோக்கம் பிரதர். இருக்க வேண்டியது நம்ம கடவுளை அணுகி வருவதற்காக. புரியுதுங்களா? ஓகே பிரதர். அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா மற்ற எந்த விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு வந்து அதுக்கு நம்ம ஆழத்துல உறவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அதுல நமக்கு பலன் கம்மியாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் நோக்கம் நம்ம வந்து அவரை நெருங்கி வருகின்றோம், அவர் சத்தத்தை புரிஞ்சு அவர் வழிநடத்தல் நம்ம பெற்றுக்கொள்கின்றோம், அவரோட பிள்ளைகளாக நம்ம வாழ போகின்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முதல் விஷயம். சரிங்களா? ஓகே பிரதர். ம் உங்க தேவைகளுக்காக நோன்பு இருப்பது வந்து தப்பே கிடையாது. கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஓகே பிரதர். தேங்க்யூ. ம் ஆம், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நோன்பு இருக்கிறத வந்து சிலர் பெருசா நினைப்பாங்க. அது உண்மையான நோன்பு இல்லைன்னு சொன்னீங்களே பிரதர். அப்போ ஆமா. எத்தனை வேளை இருக்கிறது சரியான நோன்பா இருக்கும்? குறைந்தபட்சம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எழுந்த உடனே ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அது வந்து தண்ணி குடிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணா குடிக்கலாம், தப்பு கிடையாது. தண்ணி குடிக்கணும். நம்ம வெயிலுக்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கணும், ரொம்ப தேவையான ஒரு விஷயம். குறைந்தபட்சம் வந்து நைட்டு வரைக்கும் வந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? சில பேருக்கு அந்த நோய்கள் ஏதாவது இருக்குன்னா அது உங்களை அனுமதிக்கலை அப்படின்னா நீங்க வந்து வேற என்ன சொல்லணும்னா டானியல் ஃபாஸ்டிங் நோன்பு இருக்கலாம் நீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் சாப்பிடாம, பிடிக்காத ஆனா சரீரத்துக்கு குணம் தருகின்ற சில உணவுகள் நீங்க சாப்பிடும்போது உங்க சரீரத்துக்கு நீங்க வந்து கடவுளை வந்து ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரிங்க பிரதர். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise you jesus. thank you jesus. உம் இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. bind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Receive the peace of Christ. God bless you. Thank you. Praise the Lord, brother. Thank you, Praise the brother. Lord. Thank you.